ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? டைட்டில் ஆஃப் எ கண்டெய்னர், வாட் இட் இஸ். இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு குர்னிகான்ட்டு ஒரு வெப்சைட்டுக்கு அந்த வெப்சைட்குள்ளே ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் கேரட் லெஸ்னுக்குன்னா அப்போ அந்த குர்னிகா தான் கண்டெய்னராக இதை ப்ரெசென்ட் பண்ணிடுது. இப்போ பீரியடுக்கன்ட்டு இருக்குன்னா அதில் பீரியடுக்கு ஒரு கண்டெய்னர். அது என்னென்னா கண்டெயின் பண்ணிக்குன்னா ஜேர்னல், மேகசின், நியூஸ் பேப்பர் இது எல்லாமே கண்டெய்ன்ட் இருக்குது. பிரிண்ட் அண்டாலஜியில் ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே போயம், எஸ்ஸே, ஷார்ட் ஸ்டோரி இதெல்லாம் கண்டெய்ன்ட் ஆகிருக்கு. இப்போ வெப்சைட் இல்லைன்னா டேட்டா பேஸ் எடுத்துக்கோங்களேன், அது ஒரு கண்டெய்னர். அதுக்குள்ளே நம்ம ஒரு போஸ்ட்டோ இல்லை வீடியோவோ ஃபிலிமோ பார்க்குறோன்னா அது நமக்கு கண்டெய்ன்டாக இருக்குது. ஆல்பம் இல்லைன்னா சிடி ஒரு கண்டெய்னராக இருக்குது. ஒரு சாங் நமக்கு கண்டெய்ன்டாக இருக்குது. டெலிவிஷன் சீரீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு கண்டெய்னர். இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எபிசோட் நம்மளுக்கு கண்டெய்ன்டாக இருக்குது. இப்போ செல்ஃப் கண்டெய்ன்ட் ஒர்க் சில பேர் செல்ஃபாகவும் கண்டெய்ன். இப்போ ஒரு தேட்டரில் ஃபிலிம் செல்ஃபாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நம்ம என்ட்ரி பேங்காகவும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு அந்த கண்டெய்னர் சில கண்டெய்னர் கொடுக்கணுன்ட்டு இருந்தால் கொடுக்கணும். இப்போ ஒர்க் வித் மோர் தென் ஒன் கண்டெய்னர். நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணுறோம். அதே சமயம் புக் இன்னொரு இடத்துலையும் நமக்கு கிடைக்குன்னா புக்கும் ஒரு புக்குக்குள்ளே ஒரு எஸ்ஸையும் கிடைக்கு. அதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போய் நம்ம ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் அந்த புக்கு நமக்கு எஸ்ஸை நமக்கு கொடுக்குதுன்னா புக்கும் ஒரு கண்டெய்னராகவும் இருக்கும், வெப்சைட்டும் ஒரு கண்டெய்னராகவும் இருக்கும். when a website is a container. இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக்கு கூட போகிறோம், ஆனால் அது கண்டெய்னராக நமக்கு இருக்காது. ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க் போடுறோம், நியூயார்க் டைம்ட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோன்னா அந்த நியூயார்க் டைம் நம்மளுக்கு கண்டெய்னர் ஆகும். அதே சமயம் நம்ம ஃபேஸ்புக்கில் போய் ஒரு கமெண்ட்டை வாசித்தா அது நம்மளுக்கு கண்டெய்னர் ஆகும். ஃபேஸ்புக்கில் போய் கமெண்ட்டை வாசித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக் கண்டெய்னர் ஆகும், தவிர மற்ற நேரத்தில் அது கண்டெய்னராக இருக்காது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பிளாக் போர்டு கண்டெய்னராக இருக்காது. பிளாக் போர்டு மூலமாக டீச்சர்ஸ் நடத்துகிறது, ஸ்டூடெண்ட் நோட்ஸ் எடுக்கிறாங்க தெரியுமா, அப்போ இந்த பிளாக் போர்டு கண்டெய்னராக மாறும். அதே சமயம் அமேசான் மூலமாக நம்ம இபுக் டவுன்லோட் பண்ணுறோம்ல, அமேசான் கண்டெய்னராக இருக்காது. அந்த அமேசானில் போய் நம்ம அந்த இபுக்கோட ரிவ்யூ வாசிக்கும் போது அமேசான் கண்டெய்னராக மாறும். ஆப்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் சில ஆப்ஸை போய் நம்ம இப்போ பைபிள் கேட்வேன்ட்டு ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா அந்த ஆப்புக்குள்ளே போய் தான் நம்ம அந்த பைபிள் கேட்வே நம்ம ஒர்க்கை போய் நம்ம வாசிக்கும் போது அந்த ஆப் கண்டெய்னராக இருக்கும். இதே நம்ம ஃபோனில் ஒரு பிடிஎஃப் கூகுளில் டவுன்லோட் பண்ணுறோம், அது கூகுள் டிரைவில் சேவ் ஆகுன்னா கூகுள் டிரைவ் பப்ளிகேஷன் பிளாட்ஃபார்மாக ஆகாது, அது கண்டெய்னராக இருக்காது. இந்த ஆப் அண்ட் டேட்டா பேஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இந்த டாபிக் புரியும். டைட்டில் ஆஃப் எ கண்டெய்னர், ஹவு டு ஸ்டைல் இட். இது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணணும்னா நம்மளோட கைட்லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டைட்டில் ஆஃப் த சோர்ஸ் எலமெண்ட்டை நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் இட்டலைஸ்டாக தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நெட்ஃப்ளிக்ஸுங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா அது நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு அது இட்டலைஸ்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கமாண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படி போடணும். அதுக்கப்புறம் நம்ம சில சில இதுக்கு அன்டைட்டில்டாக இருக்கும், சில இடத்துல கண்டெய்னரே இருக்காது. அப்படிங்கிற நேரத்தில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி என்னன்ட்டு
கொடுக்கணும். இப்போ டிசிஷன் மேகசின் பேப்பருங்கிறதுல என்ன இது இருக்குன்ட்டு நம்மளா ஒரு இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக கொடுக்கணும். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வர டாபிக்லாம் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டுக்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.